யாத்திராகமம் 3:14 வாசிக்க கேட்போம். அதற்கு தேவன், இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, இருக்கிறேன் என்பவர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார். And God said to Moses, I am who I am. And he said, thus you shall say to the children of Israel, I am has sent me to you. எகிப்து நாட்டில் தேவனுடைய ஜனங்கள் சிறை கைதிகளைப் போல இருந்தார். In the land of Egypt, God's people, the Israelites, were like captives. அப்பொழுது தேவன் மோசே என்ற ஒரு தீர்க்கதரிசியை அழைத்தார். And God called a prophet called Moses. நீ போய் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வா என்று சொன்னார். God said, go and deliver my people. அப்பொழுது மோசே கேட்டான், Moses asked a question. உம்முடைய பெயர் என்ன? What is your name? அதரிசனமான தேவனே, உம்முடைய பெயர் என்ன? Lord, what is your name? அப்பொழுதுதான் தேவன் சொன்னார், God said, இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am who I am. I am that I am. நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I am that I am. ஏன் அப்படி சொன்னார்? Why did God say that? உபாகம் 32:40 பாருங்க. Deuteronomy 32 and verse 40. அதிலே அவரே அதற்கு விளக்கம் தருகிறார். He himself gives the explanation. என்ன சொல்லுகிறார்? What does he say? நான் என்றென்றும் ஜீவித்திருக்கிறவர். Oh, I live forever. என்றைக்கும் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். I live forever as the same God. மரணத்திற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. There is nothing connected to me with death. நான் முடிவில்லாதவன். Oh, I am endless. இதைத்தான் விளக்குவதற்காக அந்த பெயரை சொன்னார். That's why God said this name, to explain his character. 1 தீமோத்தேயு 3:16 சொல்கிறது. 1 Timothy chapter 3 and verse 16 says, இந்த காணக்கூடாத இறைவன் மனுஷ ரூபத்தில் இறங்கி வந்தார். this invisible God descended as a man. அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். And they called him Jesus. எபிரேயர் 2:9 சொல்கிறது போல, Hebrews 2 and verse 9 says, சிலுவை மரத்தில் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். and Jesus tasted the death for everyone on the cross. அதே சமயம் At the same time, மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். on the third day he rose up. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்கிறது. Revelation chapter 1 and verse 18 says, அவர் தன்னை பற்றி சொல்கிறார், and he speaks about himself. நான் மரித்தேன், I was dead, ஆனாலும் சதா காலங்களில் உயிரோடு but இருக்கிறேன். I am alive forevermore. இதே காரியத்தை எபிரேயர் 7:25 கூறுகின்றார். The same thing is mentioned also in Hebrews 7 and verse 25. இருக்கிறவராகவே இருக்கிறார். I am that I am. என்றும் உயிரோடு இருக்கிறார். I live forever. உயிரோடு இருப்பது மட்டுமல்ல, Oh, not only that. மத்தேயு 28:20 பாருங்கள். Matthew chapter 28 and verse 20. அவர் சொல்கிறார், Jesus says, உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட. even to the end of the days I am ever with you. எனக்கு அன்பானவர்களே, My beloved, எதற்காக நீங்கள் வந்திருக்கிறீர்கள்? you have come, உங்களை வரவேற்க காத்திருக்கும் அருமை இரட்சகரை சந்திக்க. oh, just to meet the Lord Jesus who is standing by you. இன்னும் சில வினாடிகளில் நீங்கள் அவரை பார்ப்பீர்கள். In another few minutes you will see him. அவரிடத்தில் உங்கள் குறைகளை நீங்கள் சொல்லலாம். You can share your problems. குறைகள் நீங்கி நிறைவாய் திரும்பி போக போகிறீர்கள். And God will take away all your problems and send you richly blessed. இப்பொழுதும் அவர் உங்கள் அருகே நின்று கொண்டிருக்கிறார். Even now he is standing by your side. நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. He is not far away from us. சில ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஈராக் தேசத்திற்கு போயிருந்தேன். A few years ago I went to the land of Iraq. அதன் தலைநகரமாகிய பாக்தாத் நகரில் மிக பெரிய ஒரு மசூதி உண்டு. There was a big mosque in the capital city of Baghdad. ஏராளமான மக்கள் வருவதும் போவதுமாய் அங்கே இருப்பார்கள். Thousands of people would come and go. அதில் ஒரு விசேஷம் உண்டு. There was a speciality in that mosque. அதில் இருந்த முல்லா மிகுந்த அன்புடையவர். There was a mullah who was so loving and compassionate. பாசமுடையவர். Oh, he was so loving, மனதுருக்கமுடையவர். having compassion. எனவே மக்கள் திரளாய் வருவார்கள். So people would flock in numbers. ஐயோ முல்லா, எனக்கு வயிறு வலிக்கிறதே என்பான் ஒருவன். They would say, oh mullah, I have my stomach problem. பெண்ணொருத்தி வந்து எனக்கு குழந்தையே இல்லையே என்பான். Some lady would come, oh I have no child. எல்லாருக்கும் ஆறுதல் வார்த்தை சொல்வார். And he would speak words of comfort. எல்லாரையும் ஆசீர்வதித்து And அனுப்புவார். he would bless everyone and send them. எல்லா மனுஷருக்கும் நேரிடுகிறது போல ஒரு நாள் அவர் மரித்து போனார். According to that happens to every man, this man also died. ஜனங்கள் கதறி அழுதார்கள். People cry, ஐயோ முல்லா, நாங்கள் இனி எங்கு போவோம்? oh dear mullah, where would we go? யார் எங்களை வரவேற்பார்கள்? Who would receive us? யார் எங்களுக்கு ஆறுதல் Who சொல்வார்? would say comforting words? யார் எங்களை Who ஆசீர்வதிப்பார்கள்? would bless us? என்ன செய்வோம்? Where will we go? புலம்பி அழுதார்கள். They all cried and lamented. ஆகவே மசூதியின் அருகிலேயே அவருக்கு ஒரு கல்லறை கட்டப்பட்டது. So they built a tomb next to the
mask. அந்த கல்லறையின் அருகே ஒரு பெரிய பெட்டியை வைத்தார். And near the grave, they put a big box. இன்று மக்கள் தங்கள் தேவைகளை எல்லாம் குறிப்பிட்டு அதில் கடிதங்கள் எழுதி போடுவார். Even today, people would write their problems in a paper and put it in the box. மக்களுடைய அபிப்பிராயம் அந்த கல்லறையில் தான் அவர் இருக்கிறார் என்பது. Because people believe that he is still alive in that tomb. இந்த பெட்டிக்குள் போடப்பட்ட விண்ணப்பங்கள் எல்லாம் அவர் படிப்பார். Oh, he would look into all these petitions and he would read it. அவரிடமிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும் என்பது மக்களுடைய நம்பிக்கை. So they believed blessings would flow from him. எனக்கு அன்பானவர்களே, My dear people, இன்று தேவன் சொல்கிறார், but God says, நான் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறேன். I live forever. நான் மரித்தேன், I was dead, ஆனால் என்றும் உயிரோடு but இருக்கிறேன். I am alive forevermore. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். Oh, all that you are heavy laden, you can come unto me. நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் I தருவேன். will give you rest. உங்கள் இருதயம் Let கலங்காது not your hearts be troubled.